ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வெள்ளி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரத்தினவேலுக்கிட்ட வந்து கட்சிக்காரங்க வந்து பணம் கொடுக்கவும் உடனே வந்து ரத்தினவேலு வேதநாயகிட்ட அக்கா அந்த பணத்தெல்லாம் எடுத்து வை அப்படிங்கிறாங்க. உடனே வேதநாயகி பார்த்தோம்னா அவங்க வேலனை தான் பார்க்குறாங்க. வேலன் நீயே இந்த பணத்தை எடுத்து வச்சிரு அப்படிங்கவும் உடனே வேலன் வந்து நினைக்கிறாங்க, என்னது திடீர்னு நம்ம பக்கம் சாயிறாங்க, பணத்தை எடுத்து நம்மளை வைக்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமே சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன வேலை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறேன், பணத்தை கொண்டு போய் வை அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு வேலனும் பணத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வேதநாயகி வந்து அந்த பணத்தெல்லாம் எடுத்து வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அப்போ வேலனும் குருஜியும் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஓஹோ, இதுதான் உங்களுடைய திட்டமா, ஆக மொத்தத்தில் என்ன ஐயா கிட்ட மாட்டி விடுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வேலை நினைக்கவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க வேதநாயகி வந்து அந்த பணத்தை வந்து வேற ஒரு இடத்துக்கு வச்சு மாற்றி வச்சுக்கிட்டு இங்கே இருந்து கிளம்பி போகவும், அப்போ ரஞ்சித்து கேட்குறாங்க, எதுக்குமா அந்த பணத்தை எடுத்துகிட்டு பேசாமல் நம்ம போயிடலாம்ல, எங்கேயாவது மறைச்சி வச்சிடலாம்ல, மறைச்சி வச்சதுக்கு அப்புறமா அவன் மேலே நம்ம பழைய சுமத்திடலாம்ல அப்படிங்கும்போது, என்னுடைய திட்டமே அது கிடையாது, என்னுடைய திட்டமே வேறடா அப்படின்னு வேதநாயகி சொல்லவும், என்ன திட்டமா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நீ நடக்கும்போது பார்த்துக்கோ அப்படின்ட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து வேதநாயகிட்ட இருக்கிற சாவியை வந்து குறிச்சி எடுத்துக்கொண்டு நேராக வேலன் கிட்ட கொடுக்கவும், அப்போ வேலன் வந்து அந்த பணத்தை எடுக்கிறாங்க. என்ன வேலை, பணத்தை எடுத்து திரும்பவும் நீ வந்து எந்த இடத்துல வச்சு அதே இடத்துல வைக்க போறியான்னு கேட்கும்போது, என்னுடைய திட்டம் அது கிடையாது குருஜி அப்படின்னு வேதநாயகியோட கணவர்கிட்ட சொல்றாங்க. அப்போ இப்போ நீ என்னதான் பண்ண போற அப்படிங்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க குருஜி அப்படிங்கிறாங்க. வேலன் என்ன பண்ண போறான் அப்படின்னு குருஜியும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சூட்கேஸ் திறக்கிறாங்க. திறந்ததுமே ஜிபிஎஸ் கருவியை வந்து உள்ள தூக்கி வச்சிருந்தாங்க. எதுக்காக இப்போ இதை தூக்கி வைக்கிற அப்படிங்கும்போது, பாருங்க வேடிக்கையை பாருங்க, என் மேலே பழி சுமத்துறதுக்காக இருந்தாங்களா, இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க, ஐயா கிட்ட இவங்கள வசமாக நான் மாட்டி விடுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கவும், நீ என்னமோ சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கும்போது, நடக்கும்போது நீங்கள் பார்க்க தானே செய்ய போறீங்க குருஜி அப்படின்னு வந்து வேலைன்னு சொல்லிட்டு அவங்க இருந்த இடத்துலையே அந்த பண பாக்ஸை வந்து வச்சுட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா காலையில் வேதநாயகி பார்க்குறாங்க, இடுப்பில் சாவி இருக்குதான்னு பார்க்கும்போது சாவி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷப்படவும், அப்போ வந்து ரத்தினவேலை தான் காட்டுறாங்க. அப்போ வேதநாயகி சொல்கிறாங்க, என்ன ரத்தினவேலு கட்சிக்காரங்க பணம் கொடுத்தாங்களா, அந்த பணத்தெல்லாம் நீ அந்தந்த ஆளுகள்கிட்ட கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாக்கா நான் கூட அதுதான் வேலனை கூப்பிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், நீயே சொல்லிட்டு அப்படிங்கும்போது, சரி நீ வேலனை கூப்பிட்டு அந்த பணத்தெல்லாம் கொண்டுட்டு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே பார்த்தோம்னா வேலனை தான் கூப்பிட்றாங்க. அப்போ வேலன் கிட்ட வந்து வேதனைக்கு சொல்கிறாங்க, நேற்றுக்கு தம்பி உங்ககிட்ட பணம் கொடுத்தாமலாம் அந்த பணத்தை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும், உடனே வேலனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போய் எப்பவும் போல், அதாவது பணம் தான் அவங்ககிட்ட இல்லையே, இவங்க தான் மறைச்சி வச்சிருக்கிறாங்களே, அதனால வேலன் வந்து பணத்தை காணலை அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வந்து குறிச்சி வந்து நினைக்கிறாங்க, இவன் என்ன பிளான் வச்சிருக்கானே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், அப்போ வள்ளியும் அங்கே இருக்கிறாங்க. உடனே வந்து வேதனாகி, என்ன வேலை சொல்கிற, பணத்தை காணலையா, அது என்ன 1 ரூபாயா 2 ரூபாயா 3 கோடி ரூபா 3 கோடி ரூபா பணத்தை காணலையா அப்படின்னு கேட்கவும், உடனே ஆமாங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலனும் ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. உடனே ரத்தினவேலு வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க, அந்த பணத்தை வந்து நான் உங்ககிட்ட தானே கொடுத்தேன், நீ எதுக்காக இவங்கிட்ட கொடுத்த, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, இவன்கிட்ட கொடுத்த பணம் வேறு எங்கேயும் போயிருக்காது தம்பி, உண்மையை சொல்லு வேலா, பணத்தை எங்கே வச்சிருக்கிற, ஏன்னா உன் குடும்பம் எல்லாமே கஷ்டப்பட்டுவாங்களா, அதனால் பணத்தை கொண்டு போய் உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவ்வளோ பணத்தையும் பார்த்ததுமே மனசு மாறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேதனாகி வந்து வேலனை போட்டு ரொம்பவே வந்து மோசமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வேலன் சொல்கிறாங்க, அம்மா என் மேலமா சந்தேகப்படாதீங்கம்மா, நான் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் நான் எடுக்கலாமா அப்படிங்கும்போது, அது எப்படி உனக்கு தெரியாமல் பணம் போகும், உண்மையை சொல்லு, பணம் இங்கே தான் இருக்கணும், எல்லா பக்கமும் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பணத்தை வந்து தேடுற மாதிரிக்கு எல்லாருமே வந்து சோ காட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பணம் அங்கே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வேதனாய்க்கும் தெரியும், அதே மாதிரிக்கு வேலனுக்கும் தெரியும். ஏன்னா பணத்தை வந்து ரஞ்சித்து வச்சு அவங்க வேற ஒரு இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க வேதநாயகி. அதனால வீடு ஃபுல்லாக பணத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கவும் பணம் ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. அப்போ வேதநாயகி வந்து ரத்தினவேலுக்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பாரு ரத்தினவேலு, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத, இவ்வளோ ரூபா பணத்தை காணலான்னு நான் என்ன பண்ணுறதுக்கு, இவன் மேலே பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ரத்தினவேலு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னக்கா சொல்கிற அப்படிங்கும்போது, அப்போ வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கும்போது, என்ன வள்ளி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, எவ்வளோ ரூபா பணம் தெரியுமா, கட்சியோட பணமாக்கும் 3 கோடி ரூபா, அதனால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் தீரணும்,
நான் வேலைன்னு சொல்லிட்டு இல்லை, வேலை நிலைமையில வேற யாராக இருந்தாலும் நான் இதை தான் முடிவு எடுப்பேன். உண்மையை சொல்ல போனால் நான் தான் வேலைன்னு கிட்ட அந்த பணத்தை எடுத்து வைக்க சொன்னேன். இவ்வளோ பணத்தையும் பார்த்ததுமே மனசு மாறிட்டான் போலுக்கு, இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் தீரணும் அப்படிங்கவும் அப்போ வேலன் வந்து ஐயோ அம்மா நான் எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ குறிஞ்சி நின்று நினைக்கிறாங்க, எதுக்காக வேலன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க வேற வழி இல்லாமல். அப்போ போலீஸ்காரங்களும் வரவும் உடனே வந்து இவன் தான் பணத்தை எடுத்திருக்கிறான் அப்படின்னு வேதநாயகி சொல்லும் போது அப்போ வேலன் வந்து நான் பணத்தை எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. பணத்தை யார் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வேதநாயகி முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதுடா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் பணத்தை யாரும் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்குள்ள ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரத்தினவேலுக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த பாருங்க பணம் எங்கே போகுது பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அதை காட்டுறாங்க. பார்த்தோம்னா ரஞ்சித் தான் பணத்தை எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. அது வீடியோ ஆதாரத்தோட அவங்க வந்து காட்டவும் இதை பார்த்ததுமே வேதநாயகி அதிர்ச்சி அடைகிறாங்க. ரத்தினவேலு வந்து ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பணத்தை எடுத்தது வந்து வேலன் கிடையாதா, ரஞ்சித் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் இதை கொஞ்சமே யோசிக்காத வந்து வேதநாயகி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ தான் குறிஞ்சிக்கு புரியுது, ஓஹோ வேலா இதுதான் உன்னுடைய திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்போ வள்ளிக்கும் புரிஞ்சிருது, ஓஹோ வேலன் இதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வசமா மாட்டினீங்களா அப்படின்னு வள்ளியும் குறிஞ்சியும் வேதநாயகியை போட்டு நினைச்சிட்டு இருக்கவும் அப்போ வேதநாயகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயோ தம்பி ரஞ்சித்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஆதாரத்தோட அவன் பார்த்துட்டு இருக்கமே, அப்புறமா ரஞ்சித் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ரத்தினவேலு வந்து வெளுத்துட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவன் எங்க இருந்தாலும் சரி உடனே இப்போ என் கண் முன்னாடி 10 நிமிஷத்துல வந்தாகணும், இல்லைன்னா அவனை நான் கைது பண்ண சொல்லுவேன் அப்படின்னு சொல்லவும் ஐயோ நீ அதெல்லாம் பண்ணிடாத தம்பி, ரஞ்சித்திட்ட என்னன்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி ரத்தினவேலுக்கிட்ட வந்து வசமா ரஞ்சித்தையும் வேதனையும் சிக்க வச்சுட்டாங்க வேலன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.